பிளான்ட் கிங்டம், இந்த பிளான்ட் பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதாவது நாட் பிளான்ட் கிங்டம். ஜென்ரலி பிளான்ட்னா இது வந்து என்ன மாதிரியான ஆர்கனிசமாக இருக்கணும்? குளோரோஃபில் கண்டெய்னிங் ஆர்கனிசமாக இருக்கணும் பிளான்ட்னாலே. ஒரு சில பிளான்ட் வந்து இன்செக்டிவோரஸ் பிளான்ட்னு சொல்றது உண்டு. குட் எக்ஸாம்பிள் இஸ் பிளாடர் ஓட் அண்ட் வீனஸ் ஃப்ளை ட்ராப். நைட்ரோஜனுக்காக தான் அந்த பூச்சிங்களை பிடிச்சி சாப்பிடுது. ஒரு சில பிளான்ட் வந்து பாராசைட்டிக் பிளான்ட்டாக இருக்கும். ஸோ இன்செக்டிவோரஸ் மாதிரி இல்லாமல் பாராசைட்டிக். எக்ஸாம்பிள் கஸ்கட்டா. எந்த பிளான்ட்டுக்கு மேலே இருக்கோ பாராசைட் ஆயிருதோ அந்த பிளான்ட் கிட்ட நியூட்ரிஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். பிளான்ட்டோடைய செல் வாலில் நீங்கள் மெயின்லி என்ன பார்க்கலாம்? செல்லோஸ் தான் பார்க்க முடியும். அண்ட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே சைக்கிள் தான். ஒன்று டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக், இன்னொன்று ஹாப்ளாய்ட் கேமட்டோஃபைட்டிக். இதில் ஸ்போரோஃபைட்டிக் தான் வந்து மேஜர் ஃபார்மு. ஹாப்ளாய்டு கேமட்டோஃபைட்டிக் அண்ட் டிப்ளாய்டு ரெண்டுமே வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் மாறிக்கிட்டே வரும். இதுதான் வந்து ஒரு பிளான்ட்டோடைய ஜென்ரல் பாயிண்ட். இப்போ சப்போஸ் அனிமல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நியூட்ரிஷன் இன்கஷன் மேக்ஸிமம் வந்து உள்ள முழுங்கி சாப்பிடக்கூடியது இருக்கும். இல்லை ஒரு சில இடங்களில் சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அனிமலில் வந்து என்ன இல்லை அப்படின்னா செல்வால் இல்லை, அதனால உங்களுக்கு வந்து செல்லோஸும் கிடையாது. அதே வேற என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருக்கு? இந்த விட்டேக்கர் வந்து விட்டு போனது 5 சிஸ்டம் கிளாசிஃபிகேஷனில் எதெல்லாம் விட்டார் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு? இந்த வைரஸ், விரியாய்ட்ஸ், அப்புறம் வந்து லைக்கன்ஸ், இதெல்லாம் அவர் சொல்ல விட்டுட்டார், மறந்துட்டார். அண்டு வைரஸ் வந்து ஒரு விதமான செல்லுக்கு ஆக்சுவலாக வந்து செல்லை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய கண்டிஷன். அதுக்குன்னு வந்து என்ன இல்லைன்னா டு நாட் ஹேவ் அ செல் ஸ்ட்ரக்சர். அதுக்குன்னு செல் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. இது இன்னொரு செல்லை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ஆப்ளிகேட் பாரசைட். இதில் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அப்படின்ற ஜெனடிக் மெட்டீரியல் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அண்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ யூஸ்வலாக வந்துட்டு பிளான்ட் அஃபெக்ட் பண்ணுறதா இருந்தால் தட் பிளான்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸஸ்க்கு மேக்ஸிமம் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. நம்மளுடைய அனிமலை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸாக இருந்தால் அது சிங்கிள் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, இன்னொன்று டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. டிஎன்ஏன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அதனால டபுள் ஆர்என்ஏ பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பையும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் யூஸ்வலாக வைரஸ் பாக்டீரியாவை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸ்க்கு பேர் பாக்டீரியோஃபேஜ். அதுக்கிட்ட டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது. அண்டு பாக்டீரியோஃபாஜ் மேலே ஒரு ப்ரோட்டீன் கோடு இருக்குது, அது பேர் கேப்சிடு. கேப்சிட் வந்து நிறைய ஸ்மாலர் யூனிட், தட் இஸ் கால்டு கேப்சோமியர். கேப்சோமியர். ஹியூமனில் என்னென்ன மாதிரியான வைரல் டிசீஸ் இருக்கலாம், இதெல்லாம் ஜென்ரல் எக்ஸாம்பிள்ஸ். சப்போஸ் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸாக இருந்தால் என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மொசைக் ஃபார்மேஷன், ரீஃப் ரோலிங், கர்லிங், எல்லோயிங், வெயின் கிளியரிங், டுவார்ஃபிங் அண்ட் ஸ்டண்டட் க்ரோத். இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் வைரஸ் அஃபெக்டட். டிஓ டைனியர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வைரஸுக்கும் இன்னொன்று சின்னது இருக்குது, பெரிய பெரியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஸ்மாலர் தென் வைரஸ்ன்னு சொல்கிறாரு. அதில் ஃப்ரீ ஆர்என்ஏ இருக்குன்றாரு, ப்ரோட்டீன் இல்லைன்றாரு. ஸோ பிரச்சனை என்னென்னா ப்ரோட்டீன் இல்லாது, ஏன்னா நான் வந்து சட்டை போடாத பாக்டீரியான்னு சொன்னல, அதை மாதிரி இங்கே சட்டை போடாத ஒரு வைரஸ். ஸோ அது வந்து இங்கே வந்து சட்டன் நான் சொல்கிறது வந்து ப்ரோட்டீன், அங்கே சட்டன் சொல்கிறது வந்து பாக்டீரியாவில் செல் வால். ஸோ இந்த விரியாய்ட்ஸ் வந்து அப்படிங்க முக்கியமாக வந்து பொட்டாட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வைரஸோடைய ஆர்என்ஏ எப்பயுமே வந்து குறைஞ்ச மாலிகுலர் வெயிட் கொண்டதாக இருக்கும். ஸோ இட் இஸ் கால்டு லோ மாலிகுலர் வெயிட். இன்னொன்று இருக்குது, நான் இப்போ சட்டை போடாத பாக்டீரியா வைரஸ்ன்னு சொன்னேன், அது மாதிரி சட்டை இருக்கு ஆனால் உடம்பே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அது மாதிரி ப்ரியான்சம் ப்ரோட்டீன்ஸு அது வந்து அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ். இந்த மாதிரியான ஒரு ப்ரோட்டீன் மட்டும் இருந்து என்ன ஆகலாம், டிசீஸை கொடுக்கலாம். இது வைரஸை விட வந்து சின்னது. அண்ட் இது மூலிமா வரக்கூடிய டிசீஸ் வந்து பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதி அண்ட் க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ் போன்ற டிசீஸு. இதுக்குமே நம்ம லைக்கன்ஸை பற்றி பேசியிருந்தோம். லைக்கன்ஸ் வந்து ஆல்கேவும் ஃபங்கையும் சேர்ந்து வாழக்கூடியது. ஆல்கே இருந்தால் அதுக்கு பேர் ஃபைக்கோபயாண்ட், ஃபங்கஸ் இருந்தால் அதுக்கு பேர் மைக்கோபயாண்ட். ஆல்கேவோடைய வேலை ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணுறது, அண்ட் மைக்கோபயாண்டோடைய வேலை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி கொடுக்கறது. அண்ட் திஸ் ஆக்சுவலி மைக்கோபயாண்ட் இருக்கிறதுனால அதுக்கு ரெண்டு பேரும் ஒவ்வொரு விஷயம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் நியூட்ரிஷனை கொடுக்கவும், இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணி கொடுக்கவும். அந்த நியூட்ரிஷன்றது மினரல், ஓகே.
லைக்கன்ஸ் வந்து ஒரு குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர். ஸோ எங்கே பொல்யூஷன் இருக்கோ அங்கே லைக்கன்ஸ் வந்து வளராது. இவனாஸ்கி என்ன சொல்றாரு, முதல்ல வந்துட்டு ஸ்மாலர் தென் மொசைக் டிசீஸ்ன்றது ஒன்று இருக்கு, அந்த டொபாக்கோல வருது. அது ஸ்மாலர் தென் பாக்டீரியான்றதை மட்டும் கன்ஃபார்ம் பண்றாரு. பெய்ஜர்னிக் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்டாஜம் விவிம் ஃப்ளூயிடம்னு சொல்லி ஒரு ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிட்ல இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஃப்ளூயிடா இருக்கு அப்படின்னு சொல்லி டொபாக்கோ பிளான்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்டை எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்டை அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு. அண்ட் ஸ்டான்லி என்றவர் என்ன பண்றாருன்னா, வைரஸை வந்து ஃப்ளூயிட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த பெய்ஜர்னிக்கு கிறிஸ்டலைஸ் பண்ணியே காட்டுறாரு. இதுதான் வைரஸ் அப்படின்ற விஷயத்தை காட்டுறாரு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டோட்டல் biological classification. I am Shivakumar. You can contact me for your doubts and clarifications. Contact number is 7299 550 77.